சிறகடிக்க ஆசை சீரியலில் பாரில் சிட்டி வீடியோ எடுத்ததை கண்டுபிடிச்ச மீனா அண்ணாமலை இப்படி பேசிட்டாரே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் இன்றைக்கான எபிசோட் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக முத்துவோட குடியை நிறுத்துறதுக்காக மீனா ஒரு பவுடரை கலந்து வச்ச ஜூஸை விஜயா குடித்ததுனால அவங்க படாத பாடுபடுறாங்க. இன்னொரு பக்கத்தில் முத்துவை மேலும் அண்ணாமலை அவமானப்படுத்துகிறாரு. ஸோ இந்த நிலையில தான் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோடோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பார்வதி வீட்டுக்கு வந்திருக்கும்போது விஜயா அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது முத்து இப்படி பண்ணுவான்னு நினைக்கல அப்படிங்கிற மாதிரியா பார்வதி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது விஜயாவுக்கு வயிறு சரியில்லாமல் போயிட பாத்ரூமுக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் மனோஜ் எதையோ சமைக்க சொல்லி கேட்க நீ வேற போடா இந்த மாதிரியா விஜயா மனோஜை திட்டிட்டு பாத்ரூமுக்குள்ளே ஓட மனோஜ் ரோகிணியும் என்னாச்சு இந்த மாதிரியா குழப்பத்தில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா விஜயா முடியாமல் துவண்டு போய் பெட்டில் படுத்திருக்க அண்ணாமலை உங்கள் அம்மாவுக்கு என்னடா ஆச்சு இந்த மாதிரியா கேட்க மறுபடியும் விஜயா பாத்ரூமுக்கு ஓடுறாங்க. அதுக்கப்புறமா நடக்க முடியாத ஒரு நிலையில் விஜயா பார்த்தீங்கன்னா பெட்டில் மயங்கி விழுந்துடுறாங்க. எல்லாரும் என்னென்னு தெரியாமல் இருக்கும்போது முத்து ஓடி வந்து தொட்டு பார்த்து காய்ச்சல் அடிக்குது, நான் போய் டாக்டரை கூட்டிகிட்டு வரேன் இந்த மாதிரியா சொல்கிறாரு. இன்னொரு பக்கத்தில் மீனா மருந்து வாங்கி கொடுத்த அக்காவை பார்த்து நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்ல அவங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, வயிற்ற கலக்கம் அவ்வளோதான், வாந்தி வரும், ஒரு 2 நாளைக்கு காரம் இல்லாமல் லேசான சாப்பாடை சாப்பிட்டா சரியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாங்க. அடுத்ததான் விஜயாவை செக் பண்ண டாக்டர் விஜயா சாப்பிட்டது ஏதோ அவங்களுக்கு ஒத்துக்காமல் போயிருக்குது, 2 நாளைக்கு கஞ்சி குடிங்க எல்லாமே சரியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாங்க. அப்போது மீனா வீட்டுக்கு வர முத்து எங்கே போயிருந்த, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை இந்த மாதிரியா சொல்ல மீனா அத்தைக்கு என்னாச்சு இந்த மாதிரியா ஓடி வராங்க. அப்போ பார்வதி என்ன சாப்பிட்ட இந்த மாதிரியா விஜயா கிட்ட கேட்க ஜூஸ் தான் குடித்தேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல எல்லாரும் ஜூஸ் குடித்தா எப்படி ஃபுட் பாய்சன் ஆகும் இந்த மாதிரியா யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது மீனா அந்த ஆரஞ்சு பழ ஜூஸில் நான் இவர் குடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதில் மருந்து ஒன்று கலந்து வச்சுருந்தேன் இந்த மாதிரியா சொல்ல விஜயா மருந்தா இந்த மாதிரியா கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. அதோட என்னை கொல்றதுக்காகத்தான் இவ இப்படி பண்ணியிருக்கா இந்த மாதிரியா மீனா மேலே கோபமும் படுறாங்க. அதுக்கு மீனா நான் இவர் குடியை விடணும் அப்படிங்கிற மாதிரியா ஒரு அக்கா கிட்டே இருந்து மருந்து வாங்கிட்டு வந்து கலந்து வச்சேன், அது அத்தை குடிச்சிட்டாங்க இந்த மாதிரியா சொல்ல அதுக்கு மனோஜ் இவன் அந்த பொடியை கூட சரக்கில் கலந்து குடிப்பான் இந்த மாதிரியா திட்ட முத்து எதுவும் சொல்ல முடியாமல் கலங்கி நிற்கிறாரு. எல்லாரும் ஆளாளுக்கு மீனாவை திட்டிக்கிட்டு இருக்கும்போது அண்ணாமலை அவள் புருஷனை சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியா அவள் முயற்சி பண்ணியிருக்கா, அவன் மேலே தப்பு கிடையாது, உங்கள் அம்மா எதுக்கு மற்றவங்களுக்கு போட்டு வச்சு ஜூஸ் எடுத்து குடிக்கணும் இந்த மாதிரியா விஜயாவை திட்டிக்கிட்டு அவன் பண்ண வேலையால் அதிகமாக அவமானப்பட்டு நிற்கிறது மீனா தானே, இப்போயாச்சும் மற்றவங்களுக்கு புத்தி வரட்டும் இந்த மாதிரியா சொல்கிறாரு. அதுக்கப்புறமா முத்து மொட்டை மாடியில் உட்காந்து கலங்கிக்கிட்டு இருக்க அங்கே வந்த மீனா கிட்ட நிறைய பேர் ரோட்டில் குடிச்சிட்டு விழுந்து கிடப்பாங்க, அவங்க பொண்டாட்டிங்க அவங்கள சரி பண்ணுறதுக்காக ஏதாச்சும் பண்ணுவாங்க, நானும் இப்போது அப்படி ஆகிட்டேன் இல்லை இந்த மாதிரியா வருத்தப்பட உங்களை சரி பண்ண எனக்கு வேறு வழி தெரியல இந்த மாதிரியா மீனா சொன்னதும் முத்து நான் சத்தியமாக குடிக்கல மீனா இந்த மாதிரியா சொல்லி மீனாவோட மடியில் படுத்து கிடந்து அழ நீ வாங்கி கொடுத்த காரை நான் எப்படி குடிச்சிட்டு ஓட்டுவேன், சத்தியமாக நான் குடிக்கல மீனா இந்த மாதிரியா திரும்ப திரும்ப சொல்கிறாரு. அடுத்த கட்டத்தில் விஜயாவுக்கு மீனா கஞ்சி வச்சு கொடுக்க அதுக்கு விஜயா உன்னை நம்பி அதை நான் குடிக்க மாட்டேன், நீ ஏதாச்சும் கலந்து கொடுத்துருப்பேன் இந்த மாதிரியா விஜயா வழக்கம் போலவே மீனாவை திட்டிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு மீனா நான் கிச்சனில் கஞ்சி வைக்கிறேன், வேணும்னா சாப்பிடுங்க இல்லைனா இருங்க உங்கள் இஷ்டம் இந்த மாதிரியா சொல்லி வெளியே கிளம்பி போயிடுறாங்க. அடுத்ததாக ஸ்டேஷனுக்கு வந்து முத்து காரை கேட்க அங்கே இருந்து கான்ஸ்டபிள் ஒரே நாளில் உலகமே பேசுகிற மாதிரி பாப்புலர் ஆகிட்ட போல் இந்த மாதிரியா கலாய்க்கிறாரு. குடிச்சிட்டு கார் ஓட்டிட்டு இப்போ கார் வேணுமா இந்த மாதிரியா கிண்டல் அடிக்க முத்து நான் குடிக்கலை சார் இந்த மாதிரியா சொல்ல இப்போ குடிக்கலைன்னு தான் நல்லாவே தெரியுதே இந்த மாதிரியா போலீஸார் கேட்க நேற்றும் நான் குடிக்கலை சார் இந்த மாதிரியா முத்து சொல்ல அதுக்கப்புறமா போலீஸ்காரங்க பேப்பர்ஸ் வாங்கிட்டு வா, நீ டீ வாங்கிட்டு வா, மசாலா வடை வாங்கிட்டு வா இந்த மாதிரியா ஏதோ முத்துவை பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வேலை பார்க்குற ஒரு நபர் மாதிரியா வேலைகள் எல்லாமே செய்ய வைக்கிறாங்க, அதோட வெளியே காத்திருக்கவும் வைக்கிறாங்க. இப்படியா இந்த எபிசோடு வந்துட்டு முடியுது. நாளைக்கு அப்படிங்கிற மாதிரியா வெளியான ப்ரமோவில் மீனா பாரில் இருக்கிற சிசிடிவி காட்சிகள் எல்லாமே செக் பண்ணி பார்க்க அங்கே முத்து குடிக்காமல் அடுத்தவங்களுக்கு ஊற்றி கொடுக்கறத பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா சிட்டி முத்துவை வீடியோ எடுக்கிறத பார்த்து இந்த ஆள் தான் எங்களுக்கு வேண்டாதவன், இவன் தான் வீடியோ எடுத்து தப்பாக அதை வெளியிட்ருக்கான் இந்த மாதிரியா மீனா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால் நாளைக்கான எபிசோடில் முத்து மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத மீனா எல்லோரும் முன்னாடியே நிரூபிப்பாங்க அப்படிங்கிறதும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ இனி இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.